நேர்கள் அனைவருக்கும் இனிமையான சந்தோஷமான வணக்கங்கள். மற்றும் ஒரு துறைக்கப்பால் நிகழ்ச்சியின் வாயிலாக இன்றைய தினத்திலும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நாளுக்குரிய துறைக்கப்பால் நிகழ்ச்சியின் வாயிலாக திரு சிவபாலசிங்கம் சிவதாஸ் அவர்கள் தான் இணைந்து கொண்டிருக்கின்றார். அவரையும் நிகழ்ச்சியின் வாயிலாக உள்ளிருத்துக் கொள்ளலாம். வணக்கம் சார். வணக்கம். உங்களை பற்றி சொல்ல வேண்டும் என்று பார்த்தோமானால், நீங்கள் தாயகத்தில் இருந்து புலம்பெயர் தேசத்திற்கு சென்று மீண்டும் தாயகத்திற்கு இப்ப வந்திருக்கின்றீர்கள். ஆரம்பத்திலே இங்கு ஒரு ஆசிரியராக பணிபுரிந்திருக்கின்றீர்கள். அதன் பிறகு எழுத்தாளராக இலக்கியத்துறை சார்ந்து பயணித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். இப்பவுமே இலக்கியத்துறை சார்ந்து இருக்கின்றீர்கள். இது இவ்வளவுமே எனக்கு தெரிந்த அளவுக்கு உங்கள் சார்ந்த ஒரு அறிமுகமாக இருக்கின்றது. இதனையும் தாண்டி தற்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கின்றீர்கள்? எப்படி இருக்கின்றீங்க? இருக்கின்றேன், நன்றா இருக்கின்றேன். நான் உண்மையிலே யாழ்ப்பாணத்திலே கொழும்புத்துறை தான் எனது பிறந்த இடம். கொழும்புத்துறையைச் சேர்ந்தவன். யாழ்ப்பாணம் எனது தாயார் ஒரு ஆசிரியையாக இருந்தவர். தந்தையார் ஒரு எரிபொருள் நிரப்பு நிலையத்தினுடைய ஒரு முகாமையாளராக இருந்தவர். நாங்கள் எனக்கு 3 தம்பிகள், அனைவருமே புலம்பெயர்ந்திருக்கிறார்கள். எனது சிறுபிராயம் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில் கழிந்தது. பல்லரை உருவாக்கிவிட்ட ஒரு பெரிய ஒரு கலை பொக்கிஷம் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி. அந்த வகையிலே எனக்கும் அங்கே கல்வி கற்க கிடைத்தது ஒரு வாய்ப்பாகத்தான் இன்று வரை நான் நினைக்கின்றேன். என்னை ஏதோ வகையில் என்னை செதுக்கியது யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி. பல விடயங்களில் நான் தமிழ் சார்ந்தும் அல்லது இலக்கியத்துறை சார்ந்தும் என்னுடைய கற்பித்தல் பணி சார்ந்தும் எனக்குள்ளே ஒரு விதையை போட்டது யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி என்றுதான் இன்று வரை நான் உளப்பூர்வமாக உணர்கின்றேன். நிச்சயமாக பாடசாலைகளுக்கு அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பங்கு இருக்கின்றது. குறிப்பாக சிறு பராயத்தில் இருந்தே நாங்கள் எங்களுடைய 6ஆம் வகுப்பு 11 வயதிலிருந்து பாடசாலை கல்வி தொடங்கினால் 19 வயது வரைக்குமே நாங்கள் பாடசாலை கல்வியில் உங்களுடைய மிகப்பெரிய ஒரு நீண்ட காலத்தை பாடசாலை கல்விக்குள்ளே தான் செலவழிக்கின்றோம். அந்த வகையில் நாங்கள் ஒவ்வொருத்தரும் பாடசாலை கல்வியை முடித்து எந்த நிலையில் இருக்கின்றோம் என்பதற்கு எங்களுடைய பாடசாலை சமூகம் மிகப்பெரிய ஒரு அளவு பங்கு வகிக்கும் என்று என்னுடைய கருத்தாக இருக்கின்றது. அந்த வகையில் உங்களையுமே இன்றைய அளவுக்கு இவ்வளவு தூரம் செதுக்கி வைப்பதில் உங்களுடைய பாடசாலையுமே மிகப்பெரிய பங்கு வகித்துக் கொண்டிருக்கின்றது என்பது என்னுடைய கருத்தாக இருக்கின்றது. ஆரம்ப காலகட்டத்தில் நீங்கள் இங்க ஒரு ஆசிரியராகத்தான் பணிபுரிந்திருந்தீர்கள். அந்த ஒரு அனுபவம் தொடர்பாக பகிர்ந்து கொள்ளுங்கள். முக்கியமாக ஆரம்ப காலங்களிலே நான் காப்போத உயர்தரம் கற்கின்ற பொழுதே நான் காப்போத சாதாரண மாணவர்களுக்கு நான் கற்பிக்க தொடங்கிவிட்டேன். எனது 19வது வயதில் நான் முதலாக இந்த கற்பித்தல் பணியில் இறங்கினேன். என்று தொடர்ச்சியாக 40 வருடங்களுக்கு மேலாக இன்று வரை புலத்திலும் தமிழ் கற்பித்துக் கொண்டிருக்கின்றேன். ஆரம்ப காலங்களிலே யாழ்ப்பாணத்திலே நான் 1984ஆம் ஆண்டு புலம்பெயர்ந்தேன். 81ஆம் ஆண்டிலிருந்து 80ஆம் ஆண்டின் பிற்பகுதியிலிருந்து 84ஆம் ஆண்டு நான் புலம்பெயரும் வரையும் யாழ்ப்பாணத்திலே பல முக்கியமான தனியார் கல்வி நிலையங்களிலே நான் தமிழாசிரியனாக கடமையாற்றி இருக்கின்றேன். குறிப்பிட்டு சொல்வதானால் யாழ்ப்பாணத்திலே கச்சேரியிலே இருந்த எஃப்னா நொதர்ன் பெஸ்ட் இன்ஸ்டிடியூட், அதுபோன்று இருபாலையிலே இருந்த எக்ஸ்பிரஸ் கல்வி நிலையம், அதேபோல் ஸ்டான்லி பாடசாலைக்கு அருகில் இருந்த ஓஸ்லோ கல்வி நிலையம், இதுபோன்று கிளிநொச்சியிலே கரடிப்போக்கு சந்தியிலே இருந்த ஒரு கல்வி நிலையம், இவராக பல கல்வி நிலையங்களிலே அந்த நேரத்திலே பிரபலியமாக இருந்த பல தனியார் கல்வி நிறுவனங்களிலே தமிழ் ஆசிரியனாக பணியாற்றி இருக்கிறேன். அந்த ஒரு ஆசிரிய பணி இன்று வரையிலேயுமே நீண்டு கொண்டு செல்கின்றது. ஒரு 40 வருடங்களை கடந்த நிலையிலேயுமே நீங்கள் தமிழ் துறையில் ஒரு ஆசிரியராக செயல்பட்டு கொண்டிருக்கின்றீர்கள். சரி, ஆரம்பத்திலேயே சொன்னீர்கள் இங்க இருந்து நான் ஒரு 80க்கு பிறகு புலம்பெயர் தேசத்துக்கு சென்று விட்டேன். அந்த ஒரு மாற்றம் உங்களுக்கு எவ்வாறாக வந்தது? நான் ஏற்கனவே இங்கே தமிழ் கற்பித்தல்
பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்தாலும் நான் ஒரு பக்கவாட்டாக நானும் கற்றுக்கொண்டுதான் இருந்தேன். ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் 84ஆம் ஆண்டு அளவில் நாட்டு சூழ்நிலைகள் காரணமாக பலரைப் போலவே நானும் புலம்பெயர வேண்டிய ஒரு சூழல் உருவானது. அந்த நேரத்தில் எனது ஒரு மிக நெருங்கிய நண்பர் ஒருவர் நோர்வே தேசத்தில் இருந்ததால் நானும் நோர்வேக்கு புலம்பெயர்ந்து செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு அந்த நண்பர் மூலமாக உருவானது. அந்த வகையிலே தான் நான் நோர்வேக்கு புலம்பெயர்ந்தேன். சரி, அதனுடன் இணைந்து எங்களால் அறியப்பட்ட இன்னொரு விடயம், நீங்கள் ஒரு எழுத்தாளர், ஒரு கவிதை எழுத்தாளர், இலக்கியத்துறை சார்ந்து நீண்ட காலமாக பயணித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். இந்த ஆர்வம் உங்களுக்கு எப்பொழுது வந்தது? எனது பாடசாலை காலத்திலிருந்தே அந்த ஆர்வம் மெல்ல மெல்ல துளிர்விட தொடங்கியது. பாடசாலை எனது முதல் சிறுகதை நான் யாழ் இந்து கல்லூரியிலே கல்வி கற்றுக் கொண்டிருந்த காலப்பகுதியிலே பாடசாலை ஆண்டு மலரில் ஒரு முதலாவதாக ஒரு சிறுகதை வெளிவந்தது. அதன் நீட்சியாக அது தந்த உத்வேகத்தால் தொடர்ந்து அந்த நேரத்திலே யாழ்ப்பாணத்திலே பிரபல்யமாக இருந்த இளநாடு பத்திரிகை, தொடர்ந்து வீரகேசரி பத்திரிகை, இவற்றிலே எனது சில ஆக்கங்கள் அந்த நேரத்திலே வெளிவந்து கொண்டிருந்தன. அதனூடாக மெல்ல மெல்ல எனது எழுத்தாற்றலை வளர்த்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தது. நிச்சயமாக அதனுடன் இணைத்து பார்த்தோமானால் நீங்கள் இன்றைய காலமளவில் 3 கவிதை தொகுப்புகளையுமே வெளியிட்டு உள்ளீர்கள். அதற்குமே வாழ்த்துக்கள். மேலும் எங்களுடைய எதிர்கால சந்ததிக்கு உங்களால் முடிந்த படைப்புகளை நீங்களும் கொடுக்க வேண்டும். ஏனென்று பார்த்தோமானால் எங்களுடைய தற்பொழுது இருக்கின்ற இந்த சந்ததியினர் நாங்கள் கடந்து வந்த பாதைகள் எல்லாத்தையுமே மறந்து விட்டோம். அதனால் அவர்களுக்கு நீங்கள் கொடுக்கும் விதமாக கூட இன்னும் பல படைப்புகளை இந்த இலக்கியத்துறை சார்ந்து கொடுக்க வேண்டும் என்றும் நாங்களும் எங்களுடைய நிகழ்ச்சியின் வாயிலாகவும் கேட்டுக்கொள்கின்றோம் சார். அதே நேரத்தில் பார்த்தோமானால் இலக்கியத்துறை என்று எடுத்துக்கொண்டாலே ஒரு ஈழத்திற்கு என்று ஒரு தனியான ஒரு எதிர்பார்ப்பு அல்லது போனால் ஒரு அவா இருக்கின்றது எல்லா தேசத்தவர்களிடத்தையுமே. அதே நேரத்தில் புலம்பெயர் தேசத்தில் இந்த இலக்கியத்துறை, தமிழ் இலக்கியத்துறை எவ்வாறான ஒரு செயல்பாட்டில் இன்றைய அளவில் இருக்கின்றது? புலம்பெயர் தேசங்களை பொறுத்தவரையிலும் பலர் இலக்கிய முயற்சிகளில் ஈடுபடுகின்றார்கள். அந்த இலக்கிய முயற்சிகள் பல வடிவங்களிலே இருக்கின்றது. கவிதை நூல்களாக பலர் வெளியிடுகின்றார்கள், சிறுகதை நாவல் தொகுப்புகளாக வெளியிடுகிறார்கள். இந்த ஈழத்திலே எவ்வாறாக எங்களுக்கு ஒரு அனுபவ சூழல் இருந்ததோ அதுபோன்று புலம்பெயர் தேசத்துக்கு வந்த பின்னும் பலர் மிகுந்த தமது வாழ்வை கட்டியமைப்பதற்காக, தமது வாழ்வை படிப்படியாக உயர்த்துவதற்காக மிக சிரமப்பட்டிருக்கின்றார்கள். அந்த சிரமங்களின் ஊடாகத்தான் தமது வாழ்க்கையை அடுத்த படிநிலைக்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள். இவை அனைத்துமே ஒரு அனுபவங்கள். இந்த அனுபவங்களை சுவையாக சிலர் கற்பனை மிகைப்படுத்தாமல் ஒரு தன்னரலாறாக சிலர் எழுதியிருக்கின்றார்கள். இதுவரையும் சிலர் கற்பனைகள் கலந்து சில சிறுகதை வடிவங்களாகவும் நாவல் வடிவங்களாகவும் இந்த வாழ்க்கையின் அந்த நீரோட்டத்தில் அதன் நீட்சியாக கற்பனை கலப்போடு சில இலக்கிய படைப்புகளை படைத்திருக்கின்றார்கள். குறிப்பிட்டு பேசக்கூடிய பல இலக்கியவாதிகள் புலம்பெயர் தேசங்களில் இன்றும் தொடர்ந்து எழுதி கொண்டிருக்கின்றார்கள். நான் வாழ்கின்ற நோர்வேயில் கூட பல மூத்த எழுத்தாளர்கள் தொடர்ந்து தமது பணிகளை அல்லது இலக்கிய முனைப்புகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அடுத்த தலைமுறையில் சேர்ந்த ஓரிரண்டு விரல் விட்டு எண்ணக்கூடிய, குறிப்பிட்டு சொல்லக்கூடிய சில படைப்பாளிகள் உருவாகி இருக்கின்றார்கள் என்பது ஒரு நம்பிக்கை தரக்கூடிய மகிழ்வான செய்தியாகத்தான் நான் பார்க்கிறேன். நிச்சயமாக அதனுடன் இணைந்து பார்த்தோமானால் இன்றைய கால சூழலில் இந்த புலம்பெயர் தேசத்தில் இந்த எழுத்துத்துறைக்கு அல்லது போல இலக்கிய துறைக்கான வருவாய் அல்லது போல எதிர்பார்ப்பு எவ்வாறாக இருக்கின்றது? அங்கே உள்ளவர்கள் இந்த நூல்களை வாசிப்பதில் அல்லது போல நூல்களை வெளியிடுவதில் ஆர்வம் காட்டுகின்றார்களா? அங்கே நீங்கள் முக்கியமாக குறிப்பிட்டால் இந்த தாயகத்திலே ஒரு நூலை இங்கே ஈழத்திலே ஒரு நூலை வெளியிடுவதானால் அந்த நூல் செலவை கூட பெற்றுக்கொள்வது மிக சிரமமாக இருக்கும். ஆனால் அவ்வாறான ஒரு நிலை அங்கே இல்லை.
ஒரு நூல் வெளியீடு நடத்தப்பெறுமாக இருந்தால் ஓரளவுக்கு இலக்கிய ஆர்வம் உள்ளவர்கள் அந்த எழுத்தாளர்களின் நண்பர்களாக இருக்கலாம் அந்த நிகழ்வில் கூடுவார்கள். எனவே அந்த அந்த நூலுக்கான செலவை பெற்றுக்கொள்வது என்பதில் அங்கே சிரமங்கள் இருப்பதில்லை ஒப்பீட்டு ரீதியில். இப்போ ஈழத்திலே இங்கே வந்து உங்களுக்கு தெரியும், இங்கே அச்சக செலவு உட்பட பல இந்த செலவுகள் மிக உச்சமாக இருக்கும். அப்போ இங்கே உள்ள அவர்களுக்கான வருவாயை பொருளாதார நிலையை பொறுத்து அந்த செலவுகள் மிக உச்சமாக இருக்கும். ஆனால் புலம்பெயர் தேசங்களிலே அந்த நூல் வெளியீட்டுக்கான செலவை பெற்றுக்கொள்வது என்பது நான் அறிந்த வரையில் பெரிய சிரமமாக இருப்பதில்லை, அதை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். நிச்சயமாக அதனுடன் இணைத்துத்தான் வந்து எனக்கு இன்னும் ஒரு விடயம் கூட ஞாபகம் வருகின்றது. அண்மையிலுமே வந்து எங்களுடைய நிகழ்ச்சியின் வாயிலாக மற்றும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்து கொண்டிருந்த ஒருவர் கூட கூறியிருந்தார், எங்களுடைய பிரதேசத்திலே இலங்கையை பொறுத்தவரை ஒரு நூல் வெளியீடு என்று பார்த்தோமானால் அங்கே வருபவர்களின் எண்ணிக்கை வந்து குறைவாக இருக்கும். குறிப்பாக இலக்கியத்துறை சார்ந்து இருப்பவர்கள், அந்த நூல் வெளியிடுகின்ற அந்த ஆசிரியருடைய சொந்தங்கள், உறவினர்கள், அவர்களை தாண்டி பெரிதும் வந்து பங்கு கொள்வதில்லை. ஆனால் வந்து புலம்பெயர் தேசத்தில் ஒரு நூல் வெளியீடாக இருந்தால் அங்கே அதிக அளவிலானோர் வந்து பங்கு கொள்வார்கள். நாங்கள் ஒரு சாதாரணமாக ஒரு மண்டபம் ஒன்றில் எடுத்து ஒரு நூல் வெளியீட்டை மேற்கொள்ளுவோமானால் அங்கே வந்து அந்த மண்டபம் ஃபுல்லா நிரம்பி வழியும் என்று கூறுவார்கள். ஆனால் இங்கே பார்த்தோமானால் ஒரு வெறுமெனவே ஒரு 50-60 பேர் மட்டும்தான் இருப்பார்கள் என்று எங்களுடைய நிகழ்ச்சியின் வாயிலாக கலந்து கொண்டிருந்த ஒருவர் வந்து கூறின ஞாபகம் எனக்கு தற்பொழுது வருகின்றது. இது நீங்க என்ன நினைக்கின்றீங்க இது தொடர்பாக? இங்கே புலம்பெயர் சொல்லே சில வேளைகளில் இவ்வாறான நிகழ்வுகள் மிக அருமையாகத்தான் நிகழும். இப்போ தாயத்தோடு ஈழச்சூழலோடு ஒப்பிடும் பொழுது இங்கே முழுக்க ஒரு தமிழ் சூழலிலே இருக்கிறோம். மற்றும் ஒரு நிறையவே இலக்கிய முயற்சிகள் நடைபெறும், நிறைய எழுத்தாளர்கள் இருக்கிறார்கள், நிறைய ஒரு நூல் வெளியீடுகள் அடிக்கடி இடம்பெறுவதும் சிலருக்கு பார்வையாளர்கள் அந்த நிகழ்வுகளிலே கலந்து கொள்ளுகின்ற ஆவலை குறைப்பதாக இருக்கும். புலம்பெயர் தேசங்களை பொறுத்தவரையில் இவ்வாறு நிகழ்வுகள் மிக அரிதாகத்தான் நடக்கும். அந்த எழுத்தாளர்கள் அவ்வப்போது ஒரு நூலை வெளியிடுவது மிக அரிதாக நடக்கும். எனும் பொழுது அங்கே அந்த நிகழ்வுக்கு வருபவர்கள் ஓரளவுக்கு குறிப்பிடக்கூடிய மக்கள் வருகை தர சாத்தியம் இருக்கின்றது. அங்கே துரைக்கப்பால் நிகழ்ச்சியின் வாயிலாக திரு சிவபாலசிங்கம் சிவதாஸ் அவர்கள் தான் இணைந்து கொண்டிருக்கின்றார். தொடர்ச்சியாக பேசலாம் சார். ஆரம்பத்திலே குறிப்பிட்ட ஒரு விடயம், நீங்க ஆசிரியராகவும் இருக்கின்றீர்கள், இந்த இலக்கியத்துறை சார்ந்து கலைத்துறை சார்ந்தும் பயணித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் என்ற விடயம் வந்து இப்பதான் எனக்கு வந்து தெரிந்திருக்கின்றது. நாங்கள் தொடர்ந்து பேசலாம். அதற்கு முன்னராக இங்கே தாயகத்தில் இருக்கும் பொழுது வந்து நீங்க ஆசிரியர் துறையில் ஈடுபட்டிருந்தீர்கள். அதன் பின்னர் வந்து நோர்வே தேசத்துக்கு புலம்பெயர்ந்து சென்று அங்கேயுமே இன்று வரையிலுமே வந்து இந்த ஆசிரியர் துறையில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றீர்கள். அதிலும் குறிப்பாக தமிழ் துறையில் தான் வந்து நீங்கள் தமிழ் மொழியை தான் அங்கே உள்ள மாணவர்களுக்கு வந்து 3ஆம் மொழியாக கற்பித்துக் கொடுத்து கொண்டிருக்கின்றீர்கள். அந்த ஒரு அனுபவம் தொடர்பாக பகிர்ந்து கொள்ளுங்கள். பொதுவாகவே என்னுடைய அந்த கற்பித்தல் பணி என்பது தாயகத்திலே இருந்ததன் ஒரு நீட்சியாகத்தான் புலம்பெயர் தேசத்திலேயும் தொடர்கின்றது. இங்கே நான் கற்பித்தல் பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்த காலத்தில் தான் நான் புலம்பெயர்ந்தேன். அங்கு சென்ற பொழுதும் நான் சென்ற காலத்தோடு தொடர்பு அந்த காலத்திலேயே மிக 2ஆம் தலைமுறையைச் சேர்ந்த பிள்ளைகள், தமிழ் பிள்ளைகள் அங்கு பிறந்து வளர்ந்து கொண்டிருக்கின்ற காலப்பகுதி. அப்பொழுது அங்கிருந்தவர்கள் அங்கு வளர்ந்து வருகின்ற அந்த சந்ததி பிள்ளைகளுக்காக அவர்களுக்கு ஒரு தொடர்ந்து நிறுவனமயப்படுத்தப்பட்ட ஒரு தமிழ் கற்பித்தல் போதனை முறை தேவை என்று பல பெற்றோர்களால் உணரப்பட்ட ஒரு காலப்பகுதியிலே என்னை கற்பிக்கும்படி பலர் கேட்டுக்கொண்டார்கள். அந்த வகையிலே தான் நோர்வேயிலும் எனது கற்பித்தல் பணி ஆரம்பமானது. இன்று வரை தாயகத்திலே நான் கற்பித்த காலங்கள் உட்பட தொடர்ச்சியாக 43 வருடங்கள் தமிழ் கற்பித்தல் பணியிலே இன்று வரை ஈடுபட்டு கொண்டிருக்கின்றேன். நோர்வேயிலே தாயகத்திலே நான் இங்கு கற்பித்த பிள்ளைகளின் அவர்கள் புலம்பெயர்ந்து நோர்வே தேசத்துக்கு வந்த பின்னர் அவர்களது பிள்ளைகளுக்கு அங்கு கற்பிக்கும் வாய்ப்பும் எனக்கு கிடைத்திருக்கின்றது. அதே போன்று நான் நோர்வேக்கு புலம்பெயர்ந்த ஆரம்ப காலங்களிலே என்னிடம் பயின்ற பிள்ளைகள்
அவர்கள் இப்பொழுது பெரியவர்களாக வளர்ந்து அவர்களது பிள்ளைகளுக்கு, அதாவது நோர்வேயிலேயே 2 தலைமுறையினருக்கு தமிழ் கற்பிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கின்றது. அந்த வகையிலே இந்த புலம்பெயர் ஏனைய தேசங்களோடு ஒப்பிடும் பொழுது நோர்வேயிலே பிள்ளைகள் மிகுந்த ஆர்வமாக மிகுந்த விருப்போடு தமிழ் கற்றிருக்கின்றார்கள், கற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். பலர், பெரும்பாலானவர்கள் பலர் தமிழ் மொழியிலே எழுதவும் வாசிக்கவும் தேர்ச்சி பெற்றவர்களாகவும் தமிழை விரும்பி கேட்கின்றவர்களாகவும் இருக்கின்றார்கள். அந்த வகையிலே தொடர்ந்து அங்கே தமிழ் ஆசிரியராக நான் கடமையாற்றுகின்றேன் என்பது என்னை பொறுத்தவரையில் எனக்கு கிடைத்த ஒரு பாக்கியம் அல்லது ஒரு வரமாகத்தான் நான் கருதுகிறேன். நிச்சயமாக அவ்வாறு இருக்கையில் அந்த ஒரு அவசியம் அவர்களுக்கு என்னவாறாக ஏற்படுகின்றது என்றால், நோர்வேயில் இருக்கின்றார்கள், 3ஆம் மொழியாகத்தான் தமிழ் பாடத்தை கற்றுக்கொள்வார்கள். அந்த அவசியம் எவ்வாறாக அவர்களுக்கு ஏற்படுகின்றது? அவசியம் என்பது எவ்வாறாக நான் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்று சொன்னால், நாங்கள் என்னதான் எந்த நாட்டுக்கு புலம்பெயர்ந்தாலும் எமது வேர்களை, நாம் எங்கிருந்து வந்தோம், எமது வேர்கள் எத்தனையாவது சந்ததியாக நாங்கள் தொடர்ந்தாலும் நாங்கள் எமது தாய்மொழி தமிழை மறக்கக்கூடாது என்பது. ஆனால் இப்போ நோர்வேயிலே பிறந்து வளர்கின்ற எங்களது பிள்ளைகளுக்கு தாய்மொழி தமிழா என்பது கூட ஒரு கேள்விக்குரிய, விவாதத்துக்குரிய, ஆய்வுக்குரிய ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றது. அது இன்னொரு பக்கமாக அது ஆய்வு செய்யப்பட வேண்டிய விடயம். ஆனாலும் எமது பெற்றோர்கள் மிக அக்கறை எடுத்து பிள்ளைகளை 3 வயது பிராயத்திலே இருந்தே இந்த தமிழ் பள்ளிகளுக்கு அழைத்து, நோர்வேயிலே தமிழ் பள்ளிகள் இருக்கின்றன, தமிழ் பள்ளிகளுக்கு பிள்ளைகளை அழைத்து வருகிறார்கள். தமிழ் மொழியை மட்டுமல்ல, எமது கலைகளை, பரதநாட்டியமாக இருக்கலாம், மிருதங்கம், வயலின், வீணை உட்பட கலைகளையும் கற்றுக் கொடுக்கின்ற கல்வி மையங்கள் நோர்வேயிலே இருக்கின்றது. அவ்வாறான ஒரு நோர்வேயிலே தமிழர் பல நிறுவனங்கள் அந்த கல்வி முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றன. நோர்வேயிலே தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவால் உருவாக்கப்பட்ட ஒரு தமிழ் பள்ளியிலே நான் ஆரம்பத்திலே இருந்து 20 வருடங்கள் அந்த கல்விக்கூடத்தின் பொறுப்பாளராக, அதிபராக இருந்து வழி நடத்தி இருக்கின்றேன் என்ற ஒரு நிறைவு இன்று வரையும் இருக்கின்றது. ஆனாலும் இன்று வரை பிள்ளைகளுக்கு நான் மொழி கற்றுக் கொடுக்கின்ற ஒரு ஆசானாகத்தான் இருக்கிறேன். நிச்சயமாக அங்கே உள்ள பிள்ளைகள் தமிழ் மொழியை ஆர்வத்துடன் கற்றுக்கொள்ளுகின்றார்கள். அவர்களுடைய நிலைப்பாடு என்னவாறாக இருக்கின்றது? பிள்ளைகளுடைய நிலைப்பாடு என்னை பொறுத்தவரையில் தேர்வுகள் அல்லது பரீட்சைகள் என்று நான் குறிப்பிடுவதற்கு அப்பால் பிள்ளைகள் மொழியை ஓரளவுக்கு பேசவும் எழுதவும் தெரிந்திருக்க வேண்டும் என்றுதான் நான் விரும்புகிறேன். அல்லது பலரின் அவாவும் அவ்வாறாகத்தான் இருக்கின்றது, தேர்வுகளுக்கு அப்பாற்பட்டு. பிள்ளைகளுக்கு அவர்களது அடைவுகளை அடைந்து கொள்வதற்கு, அவர்களது அடைவுகளை அளவீடு செய்வதற்கு பல வழிகள் இருக்கின்றன. ஆனாலும் அவர்களுக்கு புலம்பெயர் சூழலுக்குரிய பாடத்திட்டம், அவர்களுக்குரிய பாட புத்தகம் என்னன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், இப்போ ஈழத்திலே புழக்கத்திலே உள்ள தமிழ் பாட நூல்கள் அங்கே அவர்களுக்கு பொருந்தாது. இப்போ புலம்பெயர் சூழலுக்கு உரிய அந்த அவர்களது வாழ்வியலுக்கு ஏதுவான ஒரு பாடத்திட்டம் வகுக்கப்பட்டு அவர்களுக்கு உகந்ததான பாட நூல்களும் அங்கு உருவாக்கப்பட்டுத்தான் அந்த அவர்களுக்கான கற்பித்தல் அங்கே தொடர்கின்றது. எனவே பிள்ளைகள் அந்த அந்த மொழி போதனையிலிருந்து அந்நியப்பட்டு ஓடாமல் பிள்ளைகள் விருப்போடு மொழி தொடர்பாக ஈர்க்கப்பட்டு மொழியை கற்கின்ற ஒரு நிலைமை நாங்கள் முதல் தலைமுறையினர் தான் உருவாக்க வேண்டும். அதை நாங்கள் என்னை போன்ற வேறும் பலரும் அதை அங்கே அந்த பணியை செய்கின்றார்கள். அது பிள்ளைகள் விருப்போடு கல்வி கற்பதற்குரிய சூழலை நாம் உருவாக்க வேண்டும். அதுதான் முக்கிய விடயம். நிச்சயமாக அந்த பணி இன்னும் தொடர்றதுக்கும் வாழ்த்துக்கள் சார். எங்களுடைய இந்த மொழி, எங்களுடைய கலை பண்பாடு எங்குமே மழுங்கடிக்கப்படாமல் இன்னும் வளர்த்து கொள்ளப்பட வேண்டும். அதற்கு உங்களுடைய பணி தொடர்வதற்கும் நாங்களும் நிகழ்ச்சியின் சார்பிலும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இது துறைக்கப்பால் நிகழ்ச்சி. பல துறைகளின் பால் நீங்களுமே
வந்து உங்களுடைய காலடியை எடுத்து வைத்திருக்கின்றீர்கள். அறியப்பட்ட இன்னுமொரு துறை வந்து இந்த கலைத்துறையின் பாலாகவும் உங்களுக்கு ஒரு நாட்டம் இருக்கின்றது, விருப்பம் இருக்கின்றது. அதன் பாலாகவும் வந்து பயணித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். அந்த ஒரு பயணம் தொடர்பாக பகிர்ந்து கொள்ளுங்க. குறிப்பாக இள வயதிலிருந்தே எனக்கு நாடகத்துறை மீது, நடிப்பின் மீது ஒரு ஈர்ப்பு இருந்திருக்கின்றது. சிறு வயதிலேயே பல நாடகங்கள் நடித்திருக்கின்றேன். அதன் நீட்சியாக தொடர்ந்து வந்த காலங்களிலே தாயகத்திலே நான் புலம்பெயர்வதற்கு முன்னால், குறிப்பாக 17, 18, 19 வயது பிராயங்களிலே இங்கே பல ஊரிலே பல நாடகங்களிலே நடித்திருக்கின்றேன். அதிலும் குறிப்பாக என்னை தேடி வந்தது அந்த நேரங்களில் பெண் பாத்திரங்கள். நான் பெண் வேடமிட்டுத்தான் பல நாடகங்களிலே இங்கே புலம்பெயர்வதற்கு முன்னால் நடித்திருக்கின்றேன். அதுக்கு ஒரு காரணம் இருக்கலாம். நான் அந்த நேரத்திலே ஓரளவு பரதநாட்டியமும் கற்றிருந்தேன். எனவே அந்த அந்த கூடுதலாக பெண் பாத்திரங்கள்லாம் என்னை தேடி வந்தன. அந்த நேரத்திலே அந்த நாடகங்கள் ஊடாக பின்னர் புலம்பெயர்ந்த தேசத்துக்கு சென்ற பின்னும் நான் என்னுடைய எழுத்து பணி சார்ந்து பல இந்த கவிதைகள், அது நீட்சியாக பல நாட்டிய நாடகங்களை எழுதியிருக்கின்றேன் நோர்வேயிலே. அது அங்குள்ள பல பிரபல்யமான நடன ஆசிரியர்களால் அந்த நாட்டிய நாடகங்கள் மேடியேற்றப்பட்டிருக்கின்றன. தொடர்ந்து நோர்வேயிலே உள்ள அரங்க செயற்பாட்டு குழுவில் நானும் ஒரு அங்கத்தவனாக பல நாடகங்களிலே அங்கே நடித்திருக்கின்றேன். அதுபோன்ற நாட்டிய நாடகங்களிலும் நான் ஒரு பங்காற்றி, அங்குள்ள நாட்டிய பிரபல்யமான நடன ஆசிரியர்கள் என்னுடைய நாட்டிய நாடகங்களில் எனக்கு சந்தர்ப்பம் வழங்கி இருக்கின்றார்கள். அந்த வகையிலே இந்த துறை சார்ந்து எனது எழுத்துப்பணி, இலக்கிய பணிகளில் அடுத்த ஒரு கட்டமாக இந்த நாடகத்துறை, நாட்டிய நாடகத்துறைகளிலே ஈடுபடக்கூடிய வாய்ப்பு இன்று வரையும் இருக்கின்றது. அண்மையிலும் ஒரு நாடகம் நோர்வேயிலே மிகவும் பாராட்ட பெற்ற ஒரு நாடகத்தின் ஒரு பாத்திரத்தை நான் நேற்று அங்கே நடித்திருக்கின்றேன். நிச்சயமாக துறைக்கு அப்பால் என்ற பெயர் போலவே வந்து பல துறைகளின் பாலும் வந்து நீங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். இன்னும் உங்களுடைய பயணம் தொடர வேண்டும். அதற்குமே வாழ்த்துக்கள். அதற்கு வயது ஒரு தடையாக இருக்காது என்று சொல்லிட்டு நான் நினைத்துக் கொள்கின்றேன். நிச்சயமாக ஒரு கலையை வெளிப்படுத்துவதற்கும், கலையை புரிந்து கொள்வதற்கும், உள்வாங்குவதற்கும், வெளிப்படுத்துவதற்கும் நிச்சயமாக வயது ஒரு தடையாக இருக்காது, இருக்கக்கூடாது. எத்தனையோ பல கலைஞர்களும், அது தாயகத்திலே பல நாட்டு குத்து கலைஞர்கள் மிக நிறைந்த வயது சென்ற பின்னால் கூட மேடைகளிலே காத்திரமாக தோன்றி தமது ஆற்றலை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். எனவே புலன்கள் நமக்கு கட்டுப்படும் காலம் வரையும் நாம் கலைத்துறையில் ஈடுபட வேண்டும் என்ற அவா எனக்கு இருக்கின்றது நிறைய. நிச்சயமாக சார். நன்றி சார். இன்றைய நாள் எங்களுடைய நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்து கொண்டு பல தகவல்களை, உங்கள் சார்ந்த பல விடயங்களை வந்து எங்களுக்காகவும் எங்களுடைய நேர்களுக்காகவும் பகிர்ந்து கொண்டிருந்தீர்கள். அதற்குமே எங்களுடைய நிகழ்ச்சியின் சார்பிலும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி சார். நன்றி. இந்த துறைக்கப்பால் நிகழ்ச்சியினூடாக என்னையும் இங்கே ஈழத்திலே இங்குள்ள இந்த ஒளி ஊடகம் ஊடாக என்னையும் நேர்கள் மத்தியிலே கொண்டு சென்று எனது கருத்துக்களை பரிமாறுவதற்கு ஒரு களம் அமைத்து கொடுத்த உங்களுக்கும் எனது மனப்பூர்வமான நன்றி. வணக்கம். நன்றி சார். நன்றி. நல்லது நேர்களே, மற்றொரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரையில் இன்றைய நாள் இந்த நிகழ்ச்சியில் இருந்து விடைபெற்று செல்லும் நான் ரோகிணி அருந்தவச்செல்வம். நன்றி நேர்கள்.